Hi friends, how are you? Hope you all fine. So in this video class, we are going to discuss about the lesson 17 of home science, which is consumer education. So first of all, we have to be clear who is a consumer. Okay, who is a consumer? Consumer அப்படின்னு சொல்றோமே அப்படின்னா என்ன? கன்சியூமர் கோர்ட், கன்சியூமர் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ கன்சியூமர்னா யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ பை குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டு சாட்டிஸ்ஃபை தயர் நீட்ஸ். அதாவது கன்சியூமர்ன்றது யாருன்னா ஏதோ ஒரு பீப்புள் அவங்களோட தேவைக்காக ஏதோ ஒரு பொருளையோ இல்லை ஏதோ ஒரு சர்வீசஸையோ வாங்குறாங்க அப்படின்றவங்க தான் கன்சியூமர். அவங்களோட தேவைக்காக இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஸோ we are going to buy a milk from a shop. ஸோ நம்ம வந்து ஒரு ஷாப்பில் போய் பால் வாங்க போகிறோம். அப்போ நம்ம யார்? we are the consumer. ஸோ இன்னொன்று என்னன்னா இப்போ வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரீயாகவே நமக்கு கிடைக்குது. ஓகேவா? ஸோ அந்த டிரான்ஸ்போர்ட்டில் நம்ம ஏறி போகிறோம் ஃப்ரீயாக. we are not paying any amount. ஸோ this is called services. ஓகேவா? ஏன்னா கவர்மெண்ட் வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் சர்வீசஸ். இட் மே பி பெய்ட் ஆர் இட் மே நாட் பி பெய்ட். அந்த சர்வீஸ் வந்து நம்ம பே பண்ணி போகிறதா இருக்கட்டும், பே பண்ணாமல் போகிறதா இருக்கட்டும், ஏதோ ஒரு கவர்மெண்ட் இல்லை ஏதோ ஒரு ஏஜென்சி வந்து நமக்கு ஒரு சர்வீஸ் தராங்க, நமக்கு ஒரு ஃபெசிலிட்டி தராங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் சர்வீசஸ். ஓகே, சர்வீசஸ் ஆர் த ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்ட் டு அஸ் பை வேரியஸ் ஏஜென்சிஸ் வித் ஆர் வித்தவுட் பேமெண்ட். கன்சியூமர்ன்றது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் ஒரு பொருளையோ இல்லை ஒரு சர்வீசஸையோ அவங்களோட தேவைக்கு எடுத்துக்கிறாங்களோ தே ஆர் கால்ட் அஸ் கன்சியூமர்ஸ். சர்வீசஸ் அப்படின்றது தீஸ் ஆர் சம் ஃபெசிலிட்டிஸ், இட் இஸ் நாட் குட்ஸ். ஓகே, ஃபெசிலிட்டிஸ் ஆஃபர்ட் பை வேரியஸ் ஏஜென்சிஸ் வித் ஆர் வித்தவுட் பேமெண்ட் இஸ் கால்ட் அஸ் சர்வீசஸ். ஸோ ஐ திங்க் இட் வில் பி கிளியர். ஸோ நெக்ஸ்ட் திங் இஸ் and what is consumer education? ஸோ கன்சியூமர் எஜுகேஷன்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு பொருள் வாங்க போகிறோம் அப்படின்னா நமக்கு சில எஜுகேஷன், சில நாலேஜ் தேவைப்படும். ஓகேவா? இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் we are going to buy a milk. ஒரு மில்க் வாங்க கடைக்கு போகிறோம். அங்கே போகும்போது நிறைய வெரைட்டிஸ் வச்சுருப்பாங்க. ஸ்கிம்டு மில்க், பாஸ்சுரைஸ்டு மில்க், அப்புறம் வந்து லோ ஃபேட் மில்க் அப்படின்னு நிறைய ஸ்டாண்டர்டைஸ்டு மில்க், இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். நம்ம இப்போ எதை வாங்கணும் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். தட் இஸ் கால்ட் அஸ் கன்சியூமர் எஜுகேஷன். வாட், வேர், வென், ஹவு அண்ட் ஹவு மச் டு பை. ஓகே, அண்ட் ஆல்சோ ஹவு டு யூஸ் தட் ப்ராடக்ட். ஸோ இந்த நாலேஜ், இந்த எஜுகேஷன் எல்லாமே தான் என்ன சொல்லுவாங்க? கன்சியூமர் எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த நாலேஜ் இல்லாமல் நம்ம கடைக்கு போய் ஒரு பொருளை வாங்கணும்னா அது இட் வில் பி வேஸ்டட். நம்ம தெரியாமல் ஏதோ ஒன்று வாங்கிட்டோம் அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பாக வேஸ்ட் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? ஸோ வாட் டு பை, அது எப்படி நம்ம முடிவு பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம ஒரு கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட தேவை, நீட்ஸை வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். நம்மளோட தேவை இல்லை எந்த பொருள் வந்து நமக்கு முக்கியம் அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். தென் குட் குவாலிட்டி வாங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஒரு பொருள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மார்க்கெட் சர்வே பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நார்மலாகவே நம்ம சிம்பிளாக எடுத்துப்போமே, இப்போ நம்ம ஊரில் வந்து ஒரு 2 or 3 2-3 கடை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கடையில் தக்காளி வந்து 30 rupees, இன்னொரு கடையில் தக்காளி வந்து 35 rupees. அப்போ நம்ம எந்த கடைக்கு போவோம்? இந்த 30 rupees உள்ள கடைக்கு போவோம். அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மார்க்கெட் சர்வே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். மார்க்கெட்டில் என்ன நிலவரம், எந்த பிராண்ட் நல்லா இருக்கும், எந்த கடையில் வாங்கினா நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் கொடுப்பாங்க, எந்த வெஜிடபிள் ஆயில் வந்து நமக்கு நல்லது. ஸோ இந்த மாதிரியான சில நாலேஜ் வந்து நமக்கு தெரியணும். ஸோ என்ன வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். நெக்ஸ்ட் திங் ஹவு மச் டு பை, எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத நம்ம வந்து முடிவு பண்ணிட்டு போகணும்.
ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து அஹ், ஒரு கடைக்கு போகிறோம், ஒரு டேபிள் வாங்க போகிறோம். ஓகேவா, ஒரு டேபிள் வாங்க போகிறோம் நம்ம வீட்டுக்கு. ஸோ போய் நம்ம வாங்கிட்டு வந்துட்டோம். அதை வாங்கிட்டு வந்தோம்னா நம்ம வீட்டில் வைக்கிறதுக்கு இடம் இல்லை. இப்போ என்ன பண்ணுவோம் நம்ம? தட் வில் பி ஆஃப் வேஸ்டட். ஸோ நமக்கு என்ன தேவை, அந்த பொருளை நம்மளால யூஸ் பண்ண முடியுமா, எந்த அளவில் வாங்கணும், எவ்வளோ வாங்கணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாதிரி வெஜிடபிள்ஸ் வாங்க போகிறோம், 2 people தான் வீட்டில் இருக்காங்க. ஸோ நம்ம வந்து 1 kg 2 kg அப்படின்னு நிறைய வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னா அது என்ன ஆகும்? வேஸ்ட் ஆகும், ஸ்பாயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ செகண்ட் திங் இஸ் ஹவு மச் டு பை, எவ்வளோ வாங்கணும் அப்படின்றத ஒரு கன்சியூமருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் திங் வேர் டு பை, எங்கே வாங்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது வந்து சில சில ஐட்டம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ஷாப்பில் கம்மியாக இருக்கும். சில ஐட்டம்ஸ் வந்து நமக்கு ஹோல்சேல் ஷாப்பில் கம்மியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இப்போ ஹோல்சேலாக நம்ம போகிறோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க வந்து ஒரு பல்க் அமௌண்ட் தான் கொடுப்பாங்க. 12 பீஸ் தான் தருவேன், இல்லை வந்து 20 பீஸ் தந்தால் தான் தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 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 இது வச்சுருப்பாங்க அவங்களுக்குள்ள. ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ நமக்கு தேவைப்படாது. அப்போ வந்து இதை நம்ம என்ன பண்ணிடலாம், ரீட்டைல் ஷாப்லேயே வாங்கிடலாம். ஸோ அதே மாதிரி எந்தெந்த ப்ராடக்டை எங்கெங்கே வாங்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் திங் வென் டு பை, எப்போ வாங்கணும் அப்படின்றத பொறுத்த வரைக்கும் சில ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சீசனில் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த சீசனில் நம்ம கரெக்டாக வாங்கி வச்சுக்கணும். ஏன்னா ஆஃப் சீசனில் வாங்கினோம் அப்படின்னா அதோட காஸ்ட் வந்து எப்படி இருக்கும், ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ வந்து ஸ்வெட்டராக இருக்கட்டும், இல்லை ரெயின் கோட்ஸாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து அந்தந்த சீசனில் வாங்கினோன்னா ஹை காஸ்ட்லியாக இருக்கும். அதுவே சம்மரில் போய் நீங்கள் ஒரு ஸ்வெட்டர் கேட்டிங்கன்னா காஸ்ட் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எந்தெந்த டைமில் அந்த ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு வாங்கணும். நெக்ஸ்ட் திங் ஹவு டு பை, எப்படி வாங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம சில நேரத்தில் இப்போ இஎம்ஐ நிறைய வந்துருச்சு. ஓகேவா, இஎம்ஐ தான் ஃபுல்லாக எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும் இஎம்ஐ தான். ஸோ இஎம்ஐ இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு 5000 இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டை 6000க்கு கொடுப்பாங்க. ஓகேவா, ஸோ அந்த 1000 ருபீஸ் நமக்கு லாஸ் தான். ஸோ 5000 ருபீஸ் ஒர்த் உள்ள ப்ராடக்ட்டை நம்ம 6000 ருபீஸ் கொடுத்து வாங்கலாமா? தேவையில்லை. அதுக்கு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அமௌண்ட் சேவிங்ஸ் பண்ணி கூட அந்த 5000 ருபீஸ்க்கு அந்த ப்ராடக்ட்டை நம்ம டைரெக்டாக வாங்கிடலாம். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து யோசிக்கணும். நம்ம எப்படி கேஷ் பே பண்ண போகிறோம், கிரெடிட் பேசிஸில் பே பண்ண போகிறோமா, இல்லை லிக்விட் கேஷ் டைரெக்டாக உடனே ரெடி கேஷாக பே பண்ண போகிறோமா அப்படின்ற மாதிரி நம்ம கொஞ்சம் தெளிவாக இருக்கணும். ஸோ இஎம்ஐ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து தெரியாமல் போயிட்டு அந்த ப்ராடக்ட்டை வாங்கிட்டு அப்புறம் தான் தெரியும் அதோட ஒர்த்து 5000, ஆனால் நம்ம பே பண்ணது எவ்வளோ, 6000. அந்த மாதிரி நம்ம பார்த்து வாங்கணும். நெக்ஸ்ட் திங் கேரண்டி அண்ட் வாரண்டி கார்ட்ஸ்லாம் அந்த ப்ராடக்ட்டுக்கு இருக்கா, அது நல்லா கரெக்டாக ஃபில் ஆயிருக்கா அப்படின்றதெல்லாம் பார்த்து நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கணும். ஓகேவா. தென் நெக்ஸ்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா ஹவு டு யூஸ். எல்லா ப்ராடக்ட்டும் வாங்கியாச்சு, எங்கே வாங்கணும், எப்போ வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், எதுக்காக வாங்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணணுன்றத நமக்கு தெரியணும். கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் வாங்கினோன்னே அதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படித்து அதை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம அவங்கள்ட்டே டெமான்ஸ்ட்ரேஷன் கேட்டுக்கணும். இல்லை இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் புக்லெட்டை படித்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் த பேசிக் கன்சியூமர் எஜுகேஷன். கன்சியூமர் எஜுகேஷன்னா இதுதான். வேர் டு பை, ஹவு மச் டு பை, தென் வாட் டு பை, when to buy, how to buy, and how to use the products. Okay. Next thing, advantages of consumer education. So இந்த எஜுகேஷன்லாம் நம்ம எடுத்துக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் நமக்கு இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்து டெவலப் த எபிலிட்டி டு டிசைன் அண்ட் சூஸ் திங்ஸ் இன்டெலிஜென்ட்லி. நம்ம வந்து ரொம்ப ஒரு இன்டெலிஜென்ட்டாக ஒரு பொருளை நம்ம செலக்ட் பண்ணி டிசைட் பண்ணி நம்ம வாங்கக்கூடிய ஒரு எபிலிட்டி வந்து ஒரு கன்சியூமருக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் திங், டிமாண்ட் சேஃப் ரிலையபிள் அண்ட் குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் அட் அ ரீசனபிள் ப்ரைஸ். அதாவது டிமாண்ட், அதாவது சில ப்ராடக்ட்ஸ் வந்து சில நேரத்தில் டிமாண்ட் இருக்கும். ஸோ அந்த டயத்தில் வாங்காமல் டிமாண்ட் கம்மியாக இருக்கிற டயத்தில் வாங்கும்போது நமக்கு காஸ்ட்டும் கம்மியாகும். ஸோ அந்த டிமாண்ட் அதுலேருந்து நம்ம சேஃப் ஆகலாம். கரெக்டான ப்ராடக்ட்ஸ், என்ன ப்ராடக்ட்ஸ் நமக்கு வேணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாங்கலாம். தென் குவாலிட்டி, குட் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம். அதே ரீசனபிள் ப்ரைஸில் நம்மளால் வாங்க முடியும் ஒருத்தவங்களுக்கு ஒரு கன்சியூமர் எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா.
Next thing, be alert, well informed and vigilant against corrupt practices in the market. அதாவது ஒருத்தவங்களுக்கு எஜுகேஷன் இருந்துச்சு அப்படின்னா ஒருத்தவங்க வந்து ஒரு மார்க்கெட்ல ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அந்த ப்ராப்ளம்ஸ்லேருந்து அந்த கரப்ஷன்லேருந்து நம்ம வந்து அலர்ட்டா இருக்கலாம். ஓகே, தென் டேக் சூட்டபிள் ஆக்ஷன் when faced with ப்ராப்ளம்ஸ். ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது, இப்போ ஒருத்தவங்க வந்து நம்மளை ஏமாத்திட்டாங்க, ஒரு பெஸ்ட் பிஃபோர் டேட் முடிஞ்ச ஒரு ப்ராடக்ட்டை நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க, அது ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம என்ன ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது ஒரு கன்சூமர் எஜுகேஷன் இருந்தால் மட்டும்தான் நம்மளால அந்த ஆக்ஷன் வந்து ப்ராப்பராக எடுக்க முடியும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த மெயின் அட்வான்டேஜஸ் ஆஃப் கன்சூமர் எஜுகேஷன். ஸோ நெக்ஸ்ட் திங், வாட் ஆர் ஆல் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை த கன்சியூமர். ஒரு கன்சியூமராக என்னென்ன ப்ராப்ளம்ஸை நம்ம டே டு டே லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெயினாக ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வேரியேஷன். இது வந்து நம்ம லோக்கல் ஷாப்லேயே பார்க்கலாம். ஒரு கடையில் ஒரு ப்ரைஸ் இருக்கும், இன்னொரு கடையில் ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ அது வந்து ஒரு ப்ரைஸ் வேரியேஷன்றது ரொம்ப ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம். நம்ம இந்த கடையில் போய் வாங்கியிருப்போம், அப்புறம் தான் விசாரிக்கும் போது தெரியும் இந்த கடையில் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ப்ரைஸ் வேரியேஷன் ஒரு காமனான ஒரு ப்ராப்ளம் விச் இஸ் ஃபேஸ்டு பை த கன்சியூமர். ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து எப்படி நமக்கு வரும் அப்படின்னு மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஹோல்சேல் மார்க்கெட்டில் வந்து ஒரு ப்ராடக்டோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும் ரீட்டைல் மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது. நெக்ஸ்ட் திங் வந்து அதாவது லூஸாக, அதாவது இப்போ வந்து பல்காக ஒரு ப்ராடக்ட் வாங்குகிறோம் அப்படின்னா அதோட ப்ரைஸ் கம்மியாக இருக்கும். அதுவே வந்து சிங்கிளாக ப்ராடக்ட் வாங்குகிறோன்னா அதோட ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா இது வந்து பேக்கேஜிங் சார்ஜஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஆர் பையிங் எ டயப்பர், இப்போ வந்து டயப்பர் வந்து நம்ம வாங்குகிறோம் குழந்தைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பல்காக ஒரு 60, 70 இல்லை 100 ஒரு பேக்கேஜ் வாங்கும்போது நமக்கு ஒரு டயப்பரோட ப்ரைஸ் வந்து 10 rupees வரும். அதுவே வந்து தனித்தனி பேக்கெட்டாக இல்லை 2 pieces மட்டும் இருக்கிற பேக்கெட்டாக வாங்கணும் அப்படின்னா ஒரு பீஸோட ப்ரைஸே கிட்டத்தட்ட 13 rupees, 15 rupees வரும். ஸோ இது எதனால வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பேக்கேஜிங் தனித்தனியாக பண்ணுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதனால ப்ரைஸ் வேரியேஷன் நிறையா வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. தென் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்லேயுமே எம்ஆர்பின்னு ஒன்று இருக்கும், தட் இஸ் மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு லேபிள்லையும் வந்து பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமமாக அந்த ப்ராடக்ட் 10 ரூபா இருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டை 10 ரூபாய்க்கு தான் விற்க முடியும், அதுக்கு மேலே விற்க முடியாது. பட் சில செல்லர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கம்மியாக ப்ராஃபிட் வச்சு அந்த எம்ஆர்பிக்கு கம்மியாக நம்ம ப்ராடக்ட்ஸை வாங்க முடியும், வித்துட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்த்து நம்ம வாங்கணும். ஸோ இதில் வந்து வேரியேஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லொக்காலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ரொம்ப ஒரு வில்லேஜ் ஏரியாவில் போனீங்க அப்படின்னா ப்ராடக்ட்ஸோட காஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும். அதுவே சிட்டியில் போனீங்கன்னா சில ப்ராடக்ட்ஸோட ரேட் கம்மியாக இருக்கும். இது அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் கம்மியாக இருக்கும், சிட்டிஸில் அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரியான வேரியேஷன்ஸ் வந்து அந்த ஒரு லொக்காலிட்டியை பொறுத்து மாறும். ஏன்னா எங்கே வந்து உங்களுக்கு அதோட அதிகமாக நமக்கு அந்த ப்ராடக்ட் வந்து சேல் இருக்கோ அந்த இடத்துல வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து கம்மியாகும். அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க, ஒரு ஷர்ட் வந்து 500 rupees அப்படின்னா நார்மலாக ஒரு ஷாப்பில் போய் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அது 500 rupees. அதுவே வந்து ஒரு பெரிய ஷோரூமில் ஒரு ஏசி போட்டு ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஷோரூமில் ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக அதே ஷர்ட்டை வச்சுருக்காங்கன்னா அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1000 rupees இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அதே மாதிரி ஹோம் டெலிவரி கொடுக்குறாங்க ஒரு சில ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா அதுக்கு கொஞ்சம் காஸ்ட் அதிகமாக வச்சு அவங்க சேல் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துலையும் ப்ரைஸ் வேரியேஷன் உங்களுக்கு வரும். நெக்ஸ்ட் திங் வந்து சீசன் எண்ட் சேல். அதாவது இப்போ வந்து ஒரு சேம் ப்ராடக்ட் நீங்கள் சீசனில் வாங்கியிருப்பீங்க. இப்போ வின்டர் சீசன் ஸ்டார்டிங்கில் நீங்கள் போய் ஒரு ரெயின் கோட் வாங்குறீங்க, தட் இஸ் ஆஃப் காஸ்ட் அரௌண்ட் 800 rupeesக்கு நீங்கள் வாங்குறீங்க. அதுவே வந்து அந்த சீசன் முடிய போகுது அந்த டயத்தில் போய் வாங்கணும் அப்படின்னா அந்த ப்ராடக்டோட ரேட் வந்து அப்படியே 400 ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு சீசன் முடியும் போது இல்லை இப்போ ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் வருது, இப்போ நிறைய மந்த் வந்து நமக்கு வந்து நிறைய ஸ்டாக் கிளியரன்ஸ் சேல் அப்படிலாம் போடுவாங்க ரெடிமேட் ஷாப்ஸில். அந்த மாதிரி
அந்த மாதிரி டயத்துல வந்து காஸ்ட்லியா இருந்த அதே ப்ராடக்ட்டோட ரேட் வந்து கம்மி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த இடத்துல வேரியேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ பெஸ்ட் குவாலிட்டி நல்ல குவாலிட்டி ப்ராடக்ட்டே வந்து நமக்கு அவங்க அதோட எக்ஸ்பைரி டேட் முடிய போகுது, கொஞ்ச நாள் தான் இருக்கு அப்படிங்கும்போது அந்த ப்ராடக்ட்டோட ரேட்டையும் கம்மி பண்ணி ஷாப்ஸ்ல வந்து சேல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு வந்து மோஸ்ட்லி ப்ரைஸ் வேரியேஷன் வரதுக்கான ரீசன்ஸ். அப்புறம் எந்தெந்த இடத்துல நமக்கு ப்ரைஸ் வேரியேஷனை நம்ம கன்சியூமராக வந்து நம்ம அந்த ப்ராப்ளமை நம்ம ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேரியேஷன்லேயே சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிராண்ட் நேம் இருக்கு இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கிசான் ஜாம்னு வச்சுக்கோங்க. கிசான் ஜாம் வந்து 40 ருபீஸ், ஒரு சின்ன பேக் சின்ன பாக்ஸ் வந்து 40 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. அதே கிசான் ஜாம் அப்படின்னு லேபிள் போட்டு 20 ருபீஸ் விற்பாங்க. பட் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறோம் 40 ருபீஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஒரிஜினல் கிசான் ஜாம். 20 ருபீஸ் இருக்கிறது இவங்க வந்து காப்பி பண்ண ஒரு பிராண்ட். ஸோ இந்த மாதிரி பிராண்ட் வந்து பாப்புலர் பிராண்டை வந்து நம்ம காப்பி பண்ணி அதை காஸ்ட் கம்மியாக விற்று அதை நம்ம நம்பி வாங்கி அது வந்து ப்ராடக்ட் நல்லா இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதே மாதிரி எம்ஆர்பி வந்து டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸுக்கு மாறும். ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எம்ஆர்பி சில லேபிள்ஸில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வந்து 10 ருபீஸ் வித்தின் இந்தியா இல்லை வித்தின் திஸ் தமிழ்நாடு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்மளோட ப்ரைஸ் வேரியேஷன் ஒரு ஒரு ஸ்டேட்டுக்கு வந்து மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி சில இடத்துல வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ராடக்ட்டை வந்து அப்படியே பேக்கெட்டாக சேல் பண்ணாமல் அதை வந்து லூஸில் ஒரு பிஸ்கெட் பேக்கெட் இருக்குன்னா அதை வந்து ஓப்பன் பண்ணி ஒவ்வொரு பிஸ்கெட்டாக சேல் பண்ணுவாங்க. அப்படி சேல் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட டீட்டெயில்ஸ் கிடைக்காது. இது எவ்வளோ ப்ரைஸு, எவ்வளோக்கு வாங்கலாம் அப்படின்ற எம்ஆர்பி எதுவுமே இருக்காது. ஸோ இந்த மாதிரி இடங்கள் எல்லாத்துலேயுமே நமக்கு ப்ரைஸ் வேரியேஷன் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். அடுத்த ப்ராப்ளம் என்னன்னா அடல்ட்ரேஷன் அண்ட் புவர் குவாலிட்டி. மெயினாக இது வந்து நம்ம நிறைய இடத்துல பார்ப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து அடல்ட்ரேஷன் அப்படின்னா என்னன்னா தேவையில்லாத நம்ம புவர் குவாலிட்டியை வந்து ஒரு நல்ல குவாலிட்டி கூட மிக்ஸ் பண்ணி கொடுக்கறது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்கில் வாட்டர் ஆட் பண்ணுறது. தென் வந்து மிளகு மிளகு இருக்குன்னா அதில் வந்து பப்பாயா சீட்ஸ் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி சில அடல்ட்ரேஷன் வந்து ஆட் பண்ணுவாங்க. பியூர் காட்டன்னு போட்டிருப்பாங்க, பட் அதில் வந்து இது வந்து சில நைலான் கிளாத் வந்து மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான அடல்ட்ரேஷன் அண்ட் புவர் குவாலிட்டி ப்ராடக்ட் வந்து தெரியாமல் வாங்கிடுறது கன்சியூமரோட ப்ராடக்டாக இருக்குது. ஸோ இன்டென்ஷனலாக ஒரு ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டியை வந்து கம்மி பண்ணுறது தான் தட் இஸ் கால்ட் அடல்ட்ரேஷன். சில பேர் வந்து குவாலிட்டி சொல்லிடுவாங்க. இப்போ வந்து இது வந்து மிக்சட் காட்டன் தான், ஸோ இது வந்து செகண்ட் குவாலிட்டி கார்டமம் தான், இது வந்து செகண்ட் குவாலிட்டி பெப்பர் தான். ஸோ அப்படின்னு சொல்லி விற்கிறது அடல்ட்ரேஷன் கிடையாது. பட் இன்டென்ஷனலாக குட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு அதில் அடல்ட்ரேஷன் பண்ணி கொடுக்கறது தான் அடல்ட்ரேஷன். ஓகே. ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வாங்கும்போது இப்போ ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி வாங்கும்போது அது டயரியா, வாமிட்டிங் அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே மாதிரி லோ குக்கிங், புவர் குவாலிட்டி குக்கிங் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஒரு க்ளீனாக அவங்க வந்து ஒரு பேக்கேஜிங் க்ளீனாக இருக்காது, அதில் நியூட்ரியன்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்காது, நியூட்ரியன்ஸே இருக்காது அந்த ப்ராடக்டில், ஆனால் இருக்குன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்புறம் ஏதாச்சும் கிளாத் வாங்கணும் அப்படின்னா சீக்கிரமாக அது ஷ்ரிங்க் ஆகிடும், சுருங்கி போயிடும். ஸோ இந்த மாதிரி அடல்ட்ரேஷன் அண்ட் புவர் குவாலிட்டி அப்படின்ற ப்ராப்ளம் வந்து ஒரு கன்சியூமர் வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம். நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் அவைலபிலிட்டி, ஹார்டிங் அண்ட் பிளாக் மார்க்கெட்டிங். ஸோ நான் அவைலபிலிட்டினா என்ன? சில அக்கேஷன்ஸில் சில ப்ராடக்ட் வந்து அவைலபிளாக இருக்காது. எதனால அவைலபிளாக இருக்காது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சில அன்அவாய்டபிள் ரீசனாக இருக்கலாம், ஆஃப் சீசனாக இருக்கலாம். இப்போ வந்து ஒரு மேங்கோ போயிட்டு நீங்கள் வந்து ஒரு வின்டர் சீசனில் கேட்குறீங்க அப்படின்னா கிடைக்குமா? கிடைக்காது. ஸோ இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளால் தவிர்க்க முடியாது, ஏன்னா தட் இஸ் ஆஃப் சீசன். ஸோ
அந்த மாதிரி ஜென்யூன் அண்ட் அன்அவாய்டபிள் ரீசன்ஸும் அதில் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, நான் அவைலபிலிட்டியில். அது மட்டும் இல்லாமல் சில நேரத்தை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம கன்சியூமர்கிட்ட விற்கணும் அப்படின்றதுக்காக ரீசனே இல்லாமல் ஹை ப்ரைஸ் வச்சு, நிறைய ப்ரைஸ் வச்சு அவங்க என்ன பண்ணுவாங்க, கொடுப்பாங்க. பிளாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில ப்ராடக்ட்ஸ் ஹைட் பண்ணி வச்சுப்பாங்க, இல்லை ஒளிச்சு வச்சுப்பாங்க. இல்லை இவ்வளோதான் இருக்கு, ஸோ இதில் வாங்கினாதான் உங்களுக்கு 2 பீஸ் தான் இருக்குது இதில் அப்படிங்கும்போது அந்த பீஸில் எதுவும் டேமேஜ் இருந்தாலும் என்ன பண்ணுவோம், நமக்கு அது ரொம்ப தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிடுவோம். ஓகேவா? திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹார்டிங் ஆர் ஹைடிங் ஆர் பிளாக் மார்க்கெட்டிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இருக்கும் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், ஆனால் இல்லைன்ற மாதிரி நம்மகிட்ட காமிச்சு அதில் ஒரு டிமாண்டை கிரியேட் பண்ணி நம்மளை வாங்க வச்சிருவாங்க, லோ குவாலிட்டியை வாங்க வச்சிருவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் ஹார்டிங் ஆர் ஹைடிங் அ ப்ராடக்ட். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ குக்கிங் ஆயில், எக்ஸாம்பிள் பெட்ரோல், பட்டர், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா, சில மந்த்ஸில் வந்து காஸ்ட் அதிகமாக்குவாங்க. பட் கவர்மெண்ட் வந்து அந்த பட்ஜெட் போடுற டயத்தில் எல்லாத்துலேயுமே டாக்ஸஸ்லாம் அதிகமாக போயிட்டு, ஸோ அந்த மாதிரி டயத்தில் வந்து அந்த ப்ராடக்டோட ப்ரைஸ் வந்து அதிகமாகும். ஓகேவா? அந்த மாதிரியான இருக்கக்கூடிய அந்த வேரியேஷன்ஸும் நம்ம பார்க்க முடியும். நெக்ஸ்ட் திங், டிஃபெக்டிவ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம். அளவில் ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், வெயிங் மிஷின் வச்சுருக்காங்க அப்படின்னா அது 1 kg வெயிட்டுக்கு பதிலாக அதை கொஞ்சம் கம்மியான ஸ்டோன்ஸு இல்லை பிரிக்ஸ் வச்சு நம்மளுக்கு மெஷர் பண்ணி தருவாங்க. இல்லை அந்த வெயிட்லேயே பாதி கட்டாகி இருக்கும், 1 kg இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா 1 kg இருக்க 750 grams தான் இருக்கும். அந்த வெயிட்டோட பாயிண்டர் பார்த்தீங்கன்னா 0 காட்டாது, எப்போவுமே வந்து கூடவே காட்டிகிட்டு இருக்கும். ஸோ 0லேருந்து ஆரம்பிக்காமல் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வெயிட் வந்து கம்மியாகும். ஸோ ஏதாச்சும் மேக்னெட் அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அந்த வெயிங் மிஷினில் வச்சு கூட நமக்கு வந்து வெயிட்டை வந்து கம்மியாக கொடுக்கலாம். அதே மாதிரி பெட்ரோல்ஸ் அதுலலாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல்லாக ஃபில் பண்ணாமல் டேங்க் ஃபுல் அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட அமௌண்ட் வாங்கலாம், இல்லை ஏற்கனவே அதை செட் பண்ணி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரியான வெயிட் அண்ட் மெஷர்ஸ்லையும் சில ப்ராப்ளம்ஸ் வந்து கன்சியூமர் வந்து நிறைய ஃபேஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டிஃபெக்டிவ் வெயிட்ஸ் அண்ட் மெஷர்ஸ். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னன்னா, டிசெப்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ். ஸோ டிசெப்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ்னால் என்னென்னா, புவர் குவாலிட்டியை நமக்கு பேக் பண்ணி சேல் பண்ணிடுவாங்க. நமக்கு தெரியாது. அந்த ரேப்பர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும், வெளியில் பார்க்கும்போது ஸோ நல்ல குவாலிட்டியான ப்ராடக்ட் போல், ஸோ நம்ம வாங்கினா நல்லா இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுவோம். ஆனால் வீட்டில் போய் பிரித்து பார்த்தா தான் தெரியும் அதோட குவாலிட்டி வந்து ரொம்ப புவராக இருக்கும். ஸோ அதுதான் டிசெப்டிவ் ட்ரேட் ப்ராக்டிஸ். நமக்கே தெரியாமல் சில விஷயங்களை அவங்களோட ட்ரேட் அப்படின்ற ஒரு வணிகம் அப்படின்ற ஒரு இதை வச்சு நம்மளை ஏமாத்திடுவாங்க. ஸோ அதே மாதிரி பிராண்ட் நேம்ஸ், வேற ஏதோ பிராண்ட் நேம்ஸ், வேற லேபிள், பேக்கேஜிங், ஒரே மாதிரி பேக்கேஜிங், ஒரே ப்ராடக்டோட பேக்கேஜிங்கை வந்து நம்ம காப்பி பண்ணி போட்டு புவர் குவாலிட்டி ப்ராடக்டை கொடுக்கறது. நெக்ஸ்ட் திங் வந்து அட்ராக்டிவ் கிஃப்ட் கொடுக்கறது. இப்போ இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா இவ்வளோ பெரிய கிஃப்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டிஸ்கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் டிஸ்கவுண்ட்டில் போய் வாங்கும்போது அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி எப்படி இருக்கும், ரொம்ப லோவாக இருக்கும். நெக்ஸ்ட் திங் வந்து எக்ஸ்பயர் ஆனது, அதாவது எக்ஸ்பயர் டேட் முடிஞ்ச ப்ராடக்ட்டை நமக்கு லோ ப்ரைஸஸ்க்கு கொடுப்பாங்க. சில இதை வந்து நம்ம பாலிஷ் பண்ணி மேலாப்பில் அப்படியே பார்க்க நல்லா இருக்கிற மாதிரி நம்ம இது பண்ணி நம்மளை சீட் பண்ணுற மாதிரியான ப்ராடக்ட்ஸும் நம்மளுக்கு விற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. So this is called deceptive trade practices. Next thing, poor consumer guidance. சில ஷாப்கீப்பர்ஸ் வந்து ஒரு கன்சியூமருக்கு ஒரு தெளிவான ஒரு கைடன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் எப்படி யூஸ் பண்ணணும், இது என்ன பிராண்டு, இது அப்படின்ற விஷயங்கள் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. உண்மையான ரீசன் வந்து சொல்ல மாட்டாங்க. சேல்ஸ் பர்சன்ட்டேருந்து ஒழுங்கான நமக்கு ரிப்ளை வராது. இப்போ நம்ம கடையில் போய் ஒரு ப்ராடக்ட் கேட்குறோம் அப்படின்னா சேல்ஸ் பர்சன் ஒழுங்காக ரிப்ளை பண்ண மாட்டாங்க. சும்மா ஏதோ 2 ப்ராடக்ட் எடுத்து வச்சுட்டு இதை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் புவர் கன்சியூமர் கைடன்ஸ். அந்த கன்சியூமரை கைட் பண்ணுறதுக்கு ஒரு ஒரு கரெக்டான ஒரு ஷாப்கீப்பரோ, ஒரு மேனுஃபேக்சரோ, ஒரு சேல்ஸ் பர்சனோ இருக்க மாட்டாங்க. ஸோ இதுவும் வந்து நம்ம கன்சியூமர் ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளமில் ஒன்று.
நெக்ஸ்ட் திங் லேக் ஆஃப் ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட். ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில ப்ராடக்ட்ஸ்க்கு கவர்மெண்ட்டே வந்து இல்லை சில ஆர்கனைசேஷன்ஸ்லேயே ஒரு ஸ்டாண்டர்ட் மார்க் கொடுக்குறாங்க. ஐஎஸ்ஐ, அக்மார்க், இது அக்மார்க் முத்திரை இடப்பட்ட சிமெண்ட் அப்படிலாம் நம்ம விளம்பரம் பார்த்துருப்போம். ஸோ அந்த மாதிரி சில மார்க்ஸ், சில ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் இல்லை சில ஆர்கனைசேஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் இல்லாத ப்ராடக்ட்டும் நம்ம மார்க்கெட்டில் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த ப்ராடக்ட்ஸோட குவாலிட்டி வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் த ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ்டு பை கன்சியூமர். இதுதான் வந்து கன்சியூமர் வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய மெயினான ப்ராப்ளம்ஸ். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்யூஷன் டு கன்சியூமர் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம்க்கு எல்லாம் என்ன சொல்யூஷன், என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திங் வி ஹாவ் டு டேக் ஏ மார்க்கெட் சர்வே. ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி மார்க்கெட் சர்வே பண்ணணும். அதே மாதிரி அந்த ப்ராடக்ட் பற்றின இன்ஃபர்மேஷன் எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் திங், எந்த ஷாப்பில் வந்து நமக்கு ஃபேரான ஒரு கரெக்டான ப்ரைஸில் கொடுக்குறாங்க, இல்லைனா ஒரு சில ப்ராடக்ட் வந்து சில ஷோரூம்ஸில் மட்டும்தான் கிடைக்கும், வெளியில் வந்து லோக்கலாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி ஷோரூம்ஸில் நம்ம பார்த்து வச்சுக்கணும். ஸோ எந்த ஷாப்பில் வந்து இந்த ப்ராடக்ட் வந்து நல்ல ஒரு ரெப்யூட்டட், அதாவது நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்குது அப்படின்னு தெரியுதோ அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுட்டு தான் நம்ம வந்து ப்ராடக்ட்ஸை வாங்க போகணும். நெக்ஸ்ட் திங், பில் வாங்கிடணும் கரெக்டாக. பில், ரெசிப்ட், கேரண்டி கார்ட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக வாங்கிடணும். தென் லூஸ் ஐட்டம்ஸ், நான் சொன்ன மாதிரி தனித்தனியாக லூஸாக இருக்குல்ல, இப்போ ஒரு பிஸ்கெட் 2 பிஸ்கெட் அப்படின்னு வாங்குறதுக்கு பதிலாக, ஏன் அதில் லேபிள் இருக்காது, அது எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சிச்சா, புதுசா பழசா எதுவுமே நமக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி லேபிள் இல்லாத லூஸாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வாங்குறத அவாய்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் திங் வந்து லேபிளை கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அந்த லேபிளில் பிராண்ட் நேம் இருக்கும், என்ன இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு இருக்கும், அதோட வெயிட் எவ்வளோ, மேக்ஸிமம் ரீட்டைல் ப்ரைஸ் எவ்வளோ நாளில் அது எக்ஸ்பைரி டேட் இருக்குது, அதில் எதுவும் ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் இருக்கா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம லேபிளை கரெக்டாக ரீட் பண்ணணும். நெக்ஸ்ட் திங் வந்து அடுத்து இப்போ ஒரு ப்ராடக்ட் நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா அல்டர்னேட்டிவ் ஐட்டம்ஸ், இதுக்கு தகுந்த மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் சீப்பாக இருக்கா, இதே ஃபீச்சர்ஸில் இதே மாதிரி குவாலிட்டியில் வேறு ப்ராடக்ட்ஸ் இருக்கான்றதையும் நம்ம வந்து செக் பண்ணிக்கணும். அதே மாதிரி இர்ரெகுலர் வெயிட்ஸ், இப்போ வந்து யாரோ ஒரு ஒரு கல் வச்சு அளந்து கொடுக்குறாங்க அப்படின்னா அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். அதெல்லாம் வந்து அது வந்து ரொம்ப பெரிய ஒரு தவறு. அது அந்த ஷாப்கீப்பருக்கு எதிராக நம்மளால கேஸ் போடவும் நமக்கு அதிகாரம் இருக்கு. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் ட்ரிக்ஸ்லாம் நிறையா, அந்த டிஸ்கவுண்ட்ஸ், இல்லை வந்து ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ, ஸோ இந்த மாதிரியான சேல்ஸ் ட்ரிக்ஸு, சேல்ஸ் டாக்ஸ் நல்லா பேசுவாங்க. இது சூப்பராக இருக்கும், இந்த ஆயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரே மந்தில் வந்து உங்களுக்கு வழுக்கையில் வந்து முடி வளர்ந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாக்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நம்ம வந்து மயங்கிடக்கூடாது. கரெக்டாக நம்ம ப்ராடக்ட்ஸை நம்ம பார்த்து வாங்கணும். அதே மாதிரி குட் குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸ் வாங்கணும். ஆஃப்டர் சேல் சர்வீஸ், நம்ம ப்ராடக்ட் வாங்கினதுக்கப்புறம் அதில் எதுவும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்க சர்வீஸ் பண்ணி தருவாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தப்பு பண்ணுறாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்றத நம்ம கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சுன்னா நம்ம அமைதியாக இருக்கக்கூடாது. ஸோ இதுக்கு என்ன தகுந்த, அவங்களுக்கு என்ன ஆக்ஷன் நம்மளால் எடுக்க முடியுமோ அதை வந்து நம்ம எடுத்து நம்ம வந்து அந்த அத்தாரிட்டிஸ்ட்டை நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் சொல்யூஷன் டு கன்சியூமர் ப்ராப்ளம்ஸ். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ரைட்ஸ். நமக்கு இருக்கக்கூடிய ஒரு கன்சியூமருக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் திங், ரைட் டு சேஃப்டி. கன்சியூமருக்கு சேஃப்டி முக்கியம். அன்சேஃபான ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு ஷாப்கீப்பர், ஒரு சேல்ஸ் பர்சன் விற்கக்கூடாது. ஒரு ப்ராடக்டை சாப்பிட்டா நமக்கு சேஃப் இல்லை அப்படின்னு தெரிஞ்சால் அந்த ப்ராடக்டை கவர்மெண்ட் ஒத்துக்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்டை நம்ம விற்கக்கூடாது. ஓகேவா? ஸோ சப்போஸ் ஒரு அடல்ட்ரேஷன், அதை ஏதோ மிக்ஸ் பண்ண ஒரு ப்ராடக்ட், குவாலிட்டி கம்மியாக இருக்கிற ஒரு ப்ராடக்ட், அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் வந்து அன்சேஃபாக இருக்கக்கூடிய சில எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ்லாம் விற்கிறாங்க அப்படின்னா அதை எடுத்து கேள்வி கேட்கக்கூடிய ரைட்ஸ் கன்சியூமருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் திங், ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. நம்மள்ட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னா நம்மள்ட்ட கேட்குறோம், இதோட குவாலிட்டி என்ன, இதோட ப்ரைஸ் என்ன, இது எங்கேருந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, ஸோ இது எவ்வளோ நாளைக்கு இதாக இருக்கும் அப்படின்னு நம்ம இன்ஃபர்மேஷன் கேட்குறோன்னா அந்த இன்ஃபர்மேஷனை ஒரு ஆஸ் அ ஷாப்கீப்பராக அவங்க சொல்லியே ஆகணும். ஸோ
அதை கேட்டு தெரிஞ்சுக்கிற ரைட்ஸ் வந்து நமக்கு இருக்கு. ரைட்ஸ் டு பி இன்ஃபார்ம்டு. ஸோ அதனால தான் எல்லா ப்ராடக்ட்ஸும் லேபிள் பண்ணியிருக்கணும். லேபிள்லேயே உங்களுக்கு ஒரு பிஸ்கெட் வாங்க போறீங்க. ஸோ அந்த பிஸ்கெட்டை போயிட்டு கடையில் போயிட்டு இது பேர் என்ன, இது எங்கேருந்து வருது, இது எவ்வளோ நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு கேட்டால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் தான் நம்ம என்ன பண்ணுறோம், லேபிளிங் அப்படின்னு ஒரு மெத்தட் வந்து இருக்கு. ஸோ அதை கரெக்டாக லேபிள் பண்ணி அதில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கணுமோ அது எல்லாமே இருக்கணும். ஸோ தட் இஸ் கால்ட் ரைட் டு பி இன்ஃபார்ம்டு. அடுத்து வந்து ரைட் டு சூஸ். சூஸ் பண்ற அதிகாரம் நமக்கு இருக்கு. இப்போ ஒரு 2 ப்ராடக்ட் குடுக்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட்ல நமக்கு பிடிச்ச ஒரு ப்ராடக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா, அதை நம்ம எடுக்கிற அதிகாரம் இருக்கு. அந்த ஷாப்கீப்பர் சொல்ல முடியாது, இது தர முடியாது, இதுதான் நீங்க வாங்கியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மள கம்பல் பண்ண முடியாது. ஸோ ரைட் டு சூஸ். நெக்ஸ்ட் திங், ரைட் டு பி ஹியர்ட். This gives us a right to voice அவர் protest against any malpractice. ரைட் டு பி ஹியர்ட் அப்படின்னா, ஏதோ ஒரு தவறு நடக்குது, ஏதோ மால் ப்ராக்டிஸ் பண்றாங்க, நம்மளை ஏமாத்துறாங்க அப்படின்னா சில கவர்மெண்ட் பாலிசிஸ் இருக்கு. அந்த இடத்துல நம்மளால கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்க முடியும். ஓகேவா? நெக்ஸ்ட் திங், ரைட் டு ரெட்ரெசல். ரைட் டு ரெட்ரெசல்னா என்னன்னா, இப்போ வந்து சப்போஸ் இது நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்க தவறா. இப்போ எம்ஆர்பி வந்து 10 rupees இருக்கு, ஆனா நம்மள்ட்ட வந்து 15 rupeesக்கு வந்து சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அந்த டயத்துல நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கான ஊக்கத்தொகை வந்து கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. இல்லை அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன குட்ஸ் நம்ம ஏமாந்தோமோ அதுக்கேற்ற மாதிரி குட்ஸ் நமக்கு கொடுக்கறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகே, தட் இஸ் ரைட் டு ரெட்ரெசல். நெக்ஸ்ட் திங், ரைட் டு கன்சியூமர் எஜுகேஷன். ஒவ்வொரு கன்சியூமருக்கும் ஒரு பொருளை குறித்த எஜுகேஷன், ஒரு கன்சியூமர் எஜுகேஷன் வந்து இந்த நாலேஜை வந்து கெயின் பண்ணிக்கிறதுக்கு ரைட்ஸ் கண்டிப்பா இருக்கு. ஒரு கன்சியூமர் இதை பத்தி தெரிஞ்சுக்க கூடாது, இது வந்து மேனுஃபேக்சருக்கு மட்டும்தான் தெரியணும், இது வந்து கன்சியூமருக்கு சொல்ல முடியாது அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் அ கன்சியூமர் நான் ஒரு ப்ராடக்ட் வாங்க போறேன் அப்படின்னா அதை பத்தின நாலேஜ் வந்து எனக்கு தெரியறதுக்கான ரைட்ஸ் எனக்கு இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் தி ரைட்ஸ், கன்சியூமர் ரைட்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் திங், கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆஸ் ஒரு கன்சியூமரா நமக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து பில் வாங்கியிருக்கணும், ரெசிப்ட், கேரண்டி கார்ட்ஸ், வாரண்டி கார்ட்ஸ். ஸோ இந்த மாதிரியான நம்ம பே பண்ண ரெசிப்ட். ஸோ இது எல்லாமே நம்ம வாங்குறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கோம். கண்டிப்பாக இதை வாங்கணும். ஏன்னா இது ப்ரூஃப். சப்போஸ் பின்னாடி ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு, ஜென்யூனா இல்லை, இந்த ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி இல்லை அப்படிங்கும்போது நம்ம எதை வச்சு நம்ம போய் அவங்கள்ட்ட கேள்வி கேட்க முடியும்? ஸோ அதுக்கான ப்ரூஃப் வந்து வாங்கக்கூடிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி நமக்கு இருக்கு. நெக்ஸ்ட் திங், குட் குவாலிட்டி ப்ராடக்ட் வேணும்னா நம்ம ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் பார்க்கணும். அது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ் ஆன ப்ராடக்டா, இது வந்து குவாலிட்டியான ப்ராடக்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கணுமே தவிர பாப்புலர் நேமை வச்சு வாங்கக்கூடாது. இது வந்து விளம்பரம் போடுறாங்க, இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் அப்படின்றதுனால வாங்கக்கூடாது. ஒரு சினி ஆக்ட்ரஸ் வந்து விளம்பரத்துக்கு வராங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வாங்கக்கூடாது. அந்த ப்ராடக்ட்டுக்கு ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் இருக்கா, அப்ரூவ் ஆயிருக்கா அப்படின்றத பார்த்து தான் ஒரு ப்ராடக்டை வாங்கணும். ஓகே, நெக்ஸ்ட் திங் வந்து சேல்ஸ் டாக்ஸ். இன்னொன்று வந்து என்னன்னா, அவங்க பேசுவாங்க, சேல்ஸ் பர்சன் நல்லா பேசுவாங்க. ஸோ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அது அவங்க சொல்றதை வச்சே நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கிடக்கூடாது. இல்லை ஃப்ரீ கிஃப்ட் இருக்கு, இது பேக் ஏதோ இல்லைன்னா இது அழகா பேக் பண்ணியிருக்கு, ஸோ இதை வாங்கினா உங்களுக்கு இது ஃப்ரீ. ஸோ இந்த மாதிரி சேல்ஸ் ட்ரிக்ஸ்லலாம் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. ஸோ இது வந்து ஒரு கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவே இருக்கு. ஸோ இன்னொன்று என்னன்னா, அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணணும். ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டோம் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வந்து எப்படி எப்படி யூஸ் பண்ணணும்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம யூஸ் பண்ணி அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். நெக்ஸ்ட் திங், சில கஸ்டமர் சர்வீசஸ்லாம் வந்து ஆஃபர் பண்ணுவாங்க சில மேனுஃபேக்சரர்ஸ். அதை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு மொபைல் ஃபோன் வாங்குறோம், இதுக்கு வந்து 1 year வாரண்டி. ஸோ அதுக்காக நம்ம வேணும்னே கீழே போட்டு உடச்சிட்டு நம்ம போய் சர்வீஸ் வாங்குறது கரெக்டா? ஸோ அது தவறு. ஸோ உண்மையாகவே அந்த ஃபோனில் ஏதோ ப்ராப்ளம் ஆயிடுச்சு, நம்ம கீழே போட்டு உடச்சதுக்குலாம் அவங்கள போய் நம்ம கேள்வி கேட்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அந்த கஸ்டமர் சர்வீஸை வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட் திங் வந்து
ஸோ இப்போ வந்து ஏதோ நமக்கு சீட் பண்ணுறாங்க அப்படின்னா அதை உடனே நம்ம என்ன பண்ணணும், நம்ம போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். கவர்மெண்ட் லா எப்படி எப்படி இருக்குது இதுக்கு, ஸோ இதை நம்ம எப்படி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுட்டு நம்மளும் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். அட் த சேம் டைம் மற்றவங்களையும் என்கரேஜ் பண்ணணும். தப்பு நடக்குதா, நீங்கள் ஏமாந்துட்டீங்களா, ஸோ கவர்மெண்ட் இவ்வளோ லாஸ் வச்சுருக்காங்க, உங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது, ஸோ யூ கேன் கம்ப்ளைண்ட் அகேன்ஸ்ட் தெம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து என்கரேஜ் பண்ணணும். இதுக்கு கில்ட்டாக நம்ம வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, அதே மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்மள்ட்ட காசு இருக்குது அப்படின்றதுக்காக நிறைய ப்ராடக்ட்ஸ் வாங்கி நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ தீஸ் ஆர் ஆல் த கன்சியூமர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். ஸோ இதெல்லாம் தான் நம்ம இவ்வளோ விஷயங்கள் கன்சியூமரை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஒரு கன்சியூமர் ப்ரொடெக்ஷனுக்கு என்னென்ன லாஸ் இருக்குது, கவர்மெண்ட் வந்து என்னென்ன சட்டங்கள் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? மெயினாக வந்து நிறைய சட்டங்கள் நமக்கு தெரியாமலே இருக்கும், நிறைய விஷயங்கள் நமக்கு தெரியாது. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும், ஆஸ் ஏ கன்சியூமராக நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் நடக்குது அப்படின்னாலும் அதை எதிர்த்து நம்மளால போராட முடியும், அதுக்கான நியாயத்தை நம்மளால வாங்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட். அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட் வாங்குறோம் அப்படின்னா அதுக்கான சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க, சில லா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் அக்ரிகல்ச்சுரல் ப்ரொடியூஸ் கிரேடிங் அண்ட் மார்க்கெட்டிங் ஆக்ட். இந்த ஆக்டுக்கு கீழே ஒவ்வொரு அக்ரிகல்ச்சுரல் ப்ராடக்ட்லையுமே இந்த அக்மார்க் அப்படின்ற முத்திரை வந்து இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், அது வந்து ஒரு கோதுமை மாவாக இருக்கலாம், இல்லை ஒரு ஹனியாக இருக்கலாம், ஏதோ ஒரு ஸ்பைஸாக இருக்கலாம். எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் இருந்தாலுமே அதோட ப்ரியூரிட்டி நல்லா பியூராக இருக்கா, அதோட கிரேட் எப்படி இருக்குது, குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படின்றத எல்லாத்தையுமே அவங்க ஸ்டாண்டர்டைஸ், அவங்க எல்லாம் கணிச்சு, அவங்க எல்லாம் கண்டுபிடிச்சி ரிசர்ச் பண்ணி இந்த ஒரு அக்மார்க் அப்படின்ற ஒரு முத்திரையை அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு கொடுப்பாங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸில் இந்த அக்மார்க் வந்து இருக்கணும். நெக்ஸ்ட் திங், இப்போ ஒரு ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட். இந்த ஆக்ட் எதுக்காக கொண்டு வந்தாங்க அப்படின்னா, மெடிசின்ஸ், நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா இப்போ. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நெக்ஸ்ட் திங், ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஃபுட்டு நீங்கள் வாங்கும்போது அதில் நிறைய கலப்படம் செஞ்சு கொடுத்துட்டாங்க அப்படின்னா அதுக்கு எதிர்த்து நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து கேஸ் போடலாம் இந்த ஆக்டை வச்சு, ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அடல்ட்ரேஷன் ஆக்ட். நெக்ஸ்ட் திங், எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட். ஸோ எசென்ஷியல் கமோடிட்டிஸ் ஆக்ட்னா எசென்ஷியலாக ரொம்ப அவசியமாக தேவைப்படக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மில்க்கு, தென் வெஜிடபிள். ஸோ இதெல்லாம் ரொம்ப அவசியம், வாழ்க்கைக்கு வந்து ரொம்ப அவசியமான தேவைப்படக்கூடிய ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் மார்க்கெட்டில் எப்போவுமே ரீசனபிள் ப்ரைஸில் அவைலபிளாக இருக்கணும். ஸோ இதுதான் எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்ட். எக்ஸாம்பிள் சீரியல்ஸ், பல்சஸ், சுகரு, காட்டன், நம்ம போடுற கிளாத்திங். ஸோ இது எல்லாமே வந்து எசென்ஷியல் கமோடிட்டி ஆக்டில் நமக்கு வரும். ஓகேவா? இது எல்லாமே நமக்கு அவைலபிளாக இருக்கணும் மார்க்கெட்டில். தென் மோனோபாலிஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ், எம்ஆர்டிபி ஆக்ட். ஸோ இந்த ஆக்ட் எதுக்காக அப்படின்னா, அன்ஃபேர், அதாவது தவறான முறையில் அவங்க வந்து ஒரு ப்ராடக்டை விற்கிறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு தான் இந்த ஆக்ட் வந்து கொண்டு வந்தாங்க. நம்ம ஏமாத்துறாங்க, பிளாக் மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க, ஒரு ப்ராடக்ட் வந்து நல்ல ப்ராடக்ட்னு சொல்லி அதை வந்து தவறான ஒரு ப்ராடக்ட் நம்ம கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து இந்த எம்ஆர்டிபி ஆக்டுக்கு எதிராக நம்ம வந்து இது பண்ணுவோம். இப்போ நம்ம தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த லாட்ரி டிக்கெட் இது எல்லாமே வந்து பேன் ஆன ஒரு இது விஷயம். ஸோ இப்போ ஒருத்தவங்க லாட்ரி டிக்கெட் விற்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எதிராக நம்ம என்ன ஆக்டில் கேஸ் கொடுக்கலாம், இந்த எம்ஆர்டிபி ஆக்டில் நம்ம வந்து அவங்களுக்கு எதிராக நம்ம கேஸ் கொடுக்கலாம். தென் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் வெயிட் அண்ட் மெஷர்ஸ் ஆக்ட். ஸோ அளவில் எதுவும் தவறு செய்கிறாங்க அப்படின்னா இந்த ஆக்டுக்கு கீழே நம்ம வந்து அவங்க நேராக ஆக்ஷன் எடுக்கலாம். அடுத்து ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர், எஃபிஓ அப்படின்னு சொல்கிறாங்க, ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர். ஸோ இது வந்து மோஸ்ட்லி ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸ், இப்போ ஜாம், ஜெல்லிஸ், அந்த மாதிரி நிறைய ஃப்ரூட் பழங்கள் வச்சு செய்யக்கூடிய ப்ராடக்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா. ஸோ அந்த ப்ராடக்ட்ஸில் எதுவும் ப்ராப்ளம் இருக்குது, அந்த ப்ராடக்ட்ஸில் மோஸ்ட்லி இந்த லேபிள் வந்து இருக்கணும், எஃபிஓன்ற லேபிள் இருக்கணும். ஸோ அந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ் எதுவும் ப்ராப்ளம் இருக்குன்னா நம்ம வந்து
இதை பார்த்து தான் அந்த மாதிரி ஃப்ரூட் ப்ராடக்ட்ஸை மெயினாக வாங்கணும். எஃபிஓ ஸ்டாண்டர்டைஸ் மார்க் இருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம வாங்குவோம். நெக்ஸ்ட் திங், கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், சிபிஏன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சிஓபிஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க, கோப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்ட் எதுக்கு அப்படின்னா, ஜென்யூனான கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ ஒரு குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரைவேட் கம்பெனிஸ்ல வாங்குறாங்க, ஸோ அது வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா காமனா நம்ம வந்து இந்த கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் கீழே நம்ம வந்து கேஸ் கொடுத்து நம்ம இது பண்ணலாம். ஸோ இதுலேருந்து நமக்கு வந்து சீக்கிரம் குவிக்காகவும் ஈஸியாகவும் நம்மளால இதை வந்து அணுக முடியும். ஓகேவா? ஸோ இந்த கோப்ரா ஆக்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் இருக்கு, ஸ்டேட் லெவல்லையும் இருக்கு, நேஷனல் லெவல்லையும் இருக்கு. ஸோ அதில் வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் அஸ் எ கன்சியூமராக நம்மளால கேஸ் வந்து ஃபைல் பண்ண முடியும். நெக்ஸ்ட் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், பிஐஎஸ் ஆக்ட் அப்படின்னா இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் தான். நிறைய ப்ராடக்ட்ஸ்க்கு பிஐஎஸ் முத்திரை, ஐஎஸ்ஐ மார்க், அந்த மாதிரி நிறைய மார்க் கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அந்த பிஐஎஸ் ஸ்டாண்டர்ட் வந்து நம்ம கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுக்குறது. ஸோ பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ இது வந்து மோஸ்ட்லி அந்த லேபிள் பண்ணுறோம்ல பேக்கேஜில் வந்து இந்த முத்திரை வந்து இருக்கணும். ஃபார் குவாலிட்டி கண்ட்ரோல் அந்த பிஐஎஸ் வந்து நம்ம பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஐஎஸ்ஐ மார்க் வந்து இந்தியன் ஸ்டாண்டர்ட் மார்க் வந்து சில ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பிஸ்கெட், கீ, அந்த மாதிரி இதுலலாம் எல்பிஜி சிலிண்டர், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஐஎஸ்ஐ மார்க் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஐஎஸ்ஐ மார்க் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை நம்ம வாங்கணும். ஓகே, ஸோ ஐஎஸ்ஐ மார்க் இருக்கு, ஆனால் அதுக்கு ஏற்ற ஸ்டாண்டர்ட் இல்லை அப்படின்னா அந்த பொருளுக்கு எதிராகவும் நம்மளால கம்ப்ளைண்ட் கொடுக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து ஆஸ் அ கன்சியூமராக நமக்கு இருக்கு. ஸோ இதுதான் வந்து லாஸ் ஃபார் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மெயினாக ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க், என்னென்ன ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் வந்து இருக்கு அப்படின்றத பார்க்க போறோம். இப்போ ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்னா என்ன அப்படின்னா, ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு குவாலிட்டி வந்து இருக்கணும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மில்க் இருந்துச்சு அப்படின்னா இது இத்தனை % ஃபேட் இருக்கணும்னா அதுக்கு இத்தனை % ஃபேட் இருக்கணும், இவ்வளோ விட்டமின் ஏ இருக்கணும்னா இருக்கணும், இவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கணும்னா இருக்கணும். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து எல்லா ப்ராடக்ட்ஸ்க்கும், நாட் ஒன்லி ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ், எல்லா ப்ராடக்ட்ஸும் சில ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து இருக்கணும். ஸோ இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா சில ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்டை நம்ம வாங்கும்போது அது குவாலிட்டி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிலீவ் பண்ணி வாங்கலாம். ஸோ அது எப்படி மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, எப்படி பேக் பண்ணுறாங்க, எப்படி சேல் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையும் வச்சு தான் ஒரு ப்ராடக்ட்டுக்கு இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஓகேவா? ஸோ என்னென்ன ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் அப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஎஸ்ஐ, எஃபிஓ, உல் மார்க், எக்கோ மார்க், லேபிள்ஸ், பேக்கேஜிங். ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ஐஎஸ்ஐ மார்க் அப்படின்றது இதுதான் ஐஎஸ்ஐ மார்க். ஸோ இந்த ப்ராடக்ட்ல ஐஎஸ்ஐ மார்க் இருக்கிறத நீங்கள் வந்து நோட் பண்ணலாம். இந்த ஐஎஸ்ஐன்னு போட்டுருக்காங்களா, ஸோ இந்த மாதிரி மார்க் இருந்துச்சுன்னா அப்படின்னா ஸ்டாண்டர்டைஸ்டு ப்ராடக்ட், நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால நம்பி வாங்க முடியும். ஸோ ஐஎஸ்ஐ அப்படின்றது வந்து யார் கொடுக்கறதுனா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், பிஐஎஸ் அப்படின்ற ஒரு பியூரோ தான் இந்த ஐஎஸ்ஐ மார்க்கை கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15,000 ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து இந்த மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, மீட் ப்ராடக்ட்ஸு, தென் ஆயில், ப்ராசஸ்டு ஃபுட்டு, சோப்பு, டிட்டர்ஜெண்ட், தென் எல்பிஜி சிலிண்டர், சிமெண்ட், எலக்ட்ரிக்கல் குட்ஸ், இது எல்லாத்துக்குமே ஐஎஸ்ஐ மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் திங் வந்து அக் மார்க், சாரி எஃபிஓ. எஃபிஓனா என்ன? ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர். ஃப்ரூட் ப்ராடக்ட் ஆர்டர்னா மோஸ்ட்லி அந்த நேம்ல இருக்கு இல்லையா, ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் ப்ராடக்ட்ஸ் கொடுக்கக்கூடிய மார்க், ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க். மோஸ்ட்லி பிக்கிள், ஜாமு, ஸ்குவாஷஸ், ஜூஸ், கெச்சப், ஸோ இந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸில் இந்த
FPO மார்க்கை நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து உள் மார்க். ஸோ இதில் FPO பார்த்தீங்கன்னா இந்த மிக்ஸ் பிக்கிள், ஸோ வெஜிடபிள் ப்ராடக்ட் தானே. ஸோ இதில் வந்து FPO மார்க் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம நம்பி வாங்க முடியும். நெக்ஸ்ட் திங் உள் மார்க். உள் மார்க் வந்து மோஸ்ட்லி இந்த உள் ப்ராடக்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க. இது யார் வந்து இந்த உள் மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் உள் செக்ரட்டரியேட் தான் இதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எந்த இயர்ல 1949ல் இந்த உள் மார்க் ஸ்டாண்டர்ட் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃபைபர், இந்த உள் ஃபைபர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த உள்ளன் கிளாத்ஸ், உள்ளன் கார்மெண்ட்ஸ், இல்லை உள்ளன் த்ரெட் இதெல்லாம் மேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த கம்பெனிக்கு இந்த அந்த அந்த மேக் பண்ணுற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த உள் மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது ஒரு உள்ளன் ஒரு கார்மெண்ட். ஸோ இதில் எப்படி உள் மார்க் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. பியூர் நியூ உல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள் மார்க்கோட சிம்பிள் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த உள் வந்து நல்ல குவாலிட்டியான உள் அப்படின்னு நம்ம நம்பி வாங்கலாம். நெக்ஸ்ட் திங் வந்து ECO, எக்கோ ஃப்ரெண்ட்லி, அந்த மாதிரி நம்ம பார்த்துருக்கோம். ECO மார்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அந்த ECO மார்க். இதுவும் வந்து ரீசெண்டாக எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்லாம் ரீசெண்டாக கொஞ்சம் 10 இயர்ஸ் அந்த மாதிரி பேக் தான் வந்த ஒரு விஷயம். ஸோ இதுவும் வந்து பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் தான் கொடுக்குறாங்க. ரீசைக்கிளபிள், எந்த மாதிரியான ப்ராடக்ட்ஸ்க்கு ECO மார்க்குன்னா ரீசைக்கிளபிள், அதாவது இந்த என்விரான்மெண்ட்டுக்கு எந்த ஒரு கெடுதலும் இல்லாமல் ரீசைக்கிள் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு, அதே மாதிரி எனர்ஜி சேவ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு, அந்த மாதிரியான என்விரான்மெண்டல் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸுக்கு, பொல்யூஷன் இல்லாமல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த ECO மார்க் வந்து மெயினாக கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து மோஸ்ட்லி நம்ம ப்ராடக்ட்ஸ் லேபிளில் பார்த்தீங்கன்னா க்ரீன் இல்லை வந்து ரெட் டாட் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ ஒரு ஃபுட் ஐட்டம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோட லேபிளில் ஒரு பாக்ஸ் போட்டு அதுக்குள்ள ரெட் டாட் இருந்துச்சு அப்படின்னா அது நான் வெஜிடேரியன், க்ரீன் டாட் இருந்துச்சுன்னா வெஜிடேரியன் ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த ECO மார்க் சிம்பிள் இருந்துச்சுன்னா அது எக்கோ ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு நம்ம வாங்கலாம். ஓகேவா? ஸோ இது மூலியமா நம்ம வந்து என்விரான்மெண்ட்டுக்கு அன்சேஃபாக இருக்கக்கூடிய ஐட்டம்ஸை நம்மளால அவாய்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் திங் லேபிள்ஸ். லேபிள்ஸ்னா காமனாக என்னன்னா ஒரு ஃபுட் ப்ராடக்ட் இல்லை ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்குறோம்னா அதில் ஒரு லேபிள் இருக்கும். வெளியில் பேக்கேஜ் பண்ணி வெளியில் வந்து அழகாக நம்ம அந்த உள்ள என்ன ப்ராடக்ட் இருக்குன்ற இமேஜ் போட்டு அதில் உள்ள நேமு, இந்த பிராண்ட் நேம், எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்க, அதோட அட்ரஸ், என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணி இதை ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க, அதை எப்படி யூஸ் பண்ணணும், எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்போ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க, எப்போ வந்து அது எக்ஸ்பைரி ஆகும், எவ்வளோ மெடிகேஷன்ஸ் இருந்துச்சுன்னா எவ்வளோ டோசேஜ் எடுத்துக்கணும், தென் அதோட வெயிட் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ லென்த் இருக்குது, எவ்வளோ வால்யூம் இருக்குது, எவ்வளோ வெயிட் இருக்குது, இல்லைன்னா வந்து அதோட மேக்ஸிமம் ரீட்டெயில் ப்ரைஸ் என்ன, இல்லை வார்னிங் இப்போ வந்து இதில் பீனட் இருக்குது, ஸோ இதை பீனட் அலர்ஜி உள்ளவங்க சாப்பிடாதீங்க, இதில் லாக்டோஸ் இருக்குது, ஸோ லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவங்க இதை சாப்பிடாதீங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள், வார்னிங் அண்ட் ப்ரிகாஷன்ஸ் வந்து அதில் வந்து இந்த லேபிள்ஸில் போட்டிருப்பாங்க. அப்புறம் வந்து கேரண்டி பீரியட், இவ்வளோ நாளைக்கு இதில் கேரண்டி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்கிறது தான் லேபிள். ஓகேவா? ஜஸ்ட் given யூஸ் ஒன் எக்ஸாம்பிள், ஒரு ஃபுட் ப்ராடக்ட்ஸ், இப்போ டொமேட்டோ பேசில் சூப் அப்படின்ற ஒரு ப்ராடக்ட், அந்த ப்ராடக்ட் நேம் இருக்கா, எத்தனை கேலரிஸ் இருக்குன்னு வீகன்னு போட்டுட்டாங்க, ஸோ இது வெஜிடேரியன் ப்ராடக்ட்டு. தென் என்ன எவ்வளோ இருக்குது, 946 ml இது நம்ம மேக் பண்ணிக்கலாம். தென் நியூட்ரிஷனல் இன்ஃபர்மேஷன், எவ்வளோ ஃபேட் இருக்குது, எவ்வளோ கேலரிஸ் இருக்குது, தென் கார்போஹைட்ரேட் எவ்வளோ இருக்குது, ப்ரோட்டீன் எவ்வளோ இருக்குது, அந்த மாதிரி. தென் இன்க்ரீடியன்ஸ் கொடுத்துட்டாங்க, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இதில் ஆட் பண்ணியிருக்காங்க, ஸோ எங்கே மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்ற அட்ரஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு லேபிள் வந்து நமக்கு இப்படி தான் இருக்கணும். நெக்ஸ்ட் திங் பேக்கேஜிங். பேக்கேஜிங் பொறுத்த வரைக்கும் மெயினாக வந்து நம்ம ஒரு ப்ராடக்ட் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு, ஒரு ப்ராடக்ட் பிரேக் ஆகாமல் டேமேஜ் ஆகாமல் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் தான் பேக்கேஜிங். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு ப்ராடக்டை ஹேண்டில் பண்ணணும், இல்லை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும், ஒரு இடத்த ஸ்டோர் பண்ணணும் அப்படின்னாலும் பேக்கேஜிங் வந்து ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் அடல்ட்ரேஷன்,
அடல்ட்ரேஷன் இல்லாம நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு ப்ராடக்ட் வேணும்னா அந்த நல்ல பேக் பண்ண ப்ராடக்ட்ல நமக்கு நல்ல ஒரு குவாலிட்டி கிடைக்கும். இது மட்டும் இல்லாம இது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட், ஒரு டாக்டிக்ஸ் மாரி கூட. இப்போ நல்ல ஒரு பேக்கேஜிங் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட் நல்ல ப்ராடக்ட் அப்படின்றதுக்காகவும் ஒரு ரீசனுக்காக நம்ம பேக்கேஜிங் வந்து பார்க்கணும். ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்ஸ். ஸோ என்னென்ன பார்த்தோம்னா ஐஎஸ்ஐ. ஸோ இதில் இன்னொன்று என்னன்னா அக்மார்க். அக்மார்க்னா வந்து ஏற்கனவே பார்த்துட்டோம். அதாவது அக்ரிகல்ச்சரல் ப்ராடக்ட்ஸ்க்கு இந்த அக்மார்க் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க் வந்து கொடுக்குறாங்க. மோஸ்ட்லி இது வந்து ஃபுட் ஐட்டம்ஸ், அக்ரிகல்ச்சர்லேருந்து என்ன நமக்கு பிளேட்டுக்கு வருதோ எல்லாத்துக்குமே இந்த அக்மார்க் சிம்பிள் வந்து இந்த ஸ்டாண்டர்ட் வந்து கொடுப்பாங்க. ஓகே, ஸோ ஐஎஸ்ஐ பார்த்துருக்கோம், தென் அக்மார்க் பார்த்துருக்கோம், எஃபிஓ ஃபுட் ப்ராடக்ட் ஆர்டர், உல்மார்க், எக்கோமார்க், தென் லேபிள்ஸ்னா என்ன, பேக்கேஜிங்னா என்ன அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம இந்த ஸ்டாண்டர்டைசேஷன் மார்க்ஸில் பார்த்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் திங் வந்து அட்வர்டைஸ்மெண்ட். அட்வர்டைஸ்மெண்ட்னா என்ன, எதுக்காக அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த பர்பஸ் ஆஃப் அன் அட்வர்டைஸ்மெண்ட் இஸ் டு இன்ஃபார்ம் த கன்சியூமர் அபவுட் த அவைலபிலிட்டி. நம்ம ஒரு கன்சியூமர் கிட்ட இது நம்மள்ட்ட இருக்கு, இந்த ப்ராடக்ட் இருக்கு, மார்க்கெட்ல இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம் அப்படின்றத தெரிவிக்கிறதுக்காக தான் மெயினாக நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறோம். ஒரு ப்ராடக்டோட அவைலபிலிட்டியை, அதோட ஃபீச்சர்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ், ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்கு, அது என்ன பிராண்டு அப்படின்றத நம்ம கன்சியூமருக்கு தெரிவிக்கிறதுக்கு இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. ஒரு குட் அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி இருக்கணும்னா கரெக்டான இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். அதில் எந்த ஒரு கூட்டலும் குறைச்சும் இல்லாமல் நம்ம வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் நம்ம கொடுக்கறது தான் ஒரு குட் அட்வர்டைஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து ஆஸ் எ கன்சூமராக நம்ம ஏமாந்துடவும் கூடாது. ஸோ டிவியில் ஒரு ஆக்ட்ரஸ் வராங்க, இல்லை ஒரு ஃபேமஸான ஒரு பர்சன் வராங்க, ஸோ இந்த ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேஸ் வேல்யூக்காக நம்ம ஒரு ப்ராடக்டை வாங்கக்கூடாது. உண்மையாக அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம சர்ச் பண்ணி தான் வாங்கணும். நெக்ஸ்ட் திங், கன்சியூமர் மூவ்மெண்ட். கன்சியூமர் மூவ்மெண்ட் அப்படின்னா என்னன்னா, இட் இஸ் அ ஜாயிண்ட் ஆக்ஷன் ஆஃப் கன்சியூமர்ஸ் அகேன்ஸ்ட் அன்ஃபேர் ப்ராக்டிசஸ் ஆஃப் த ட்ரேடர்ஸ் அண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். இப்போ வந்து ஒரு குரூப் ஆஃப் கன்சியூமர்ஸ் வந்து ஒரு ஒரு கம்பெனிக்கு எதிராக, இல்லை ஒரு மேனுஃபேக்சருக்கு எதிராக, இந்த கம்பெனி வந்து நம்மளுக்கு ஏமாத்துறாங்க, இவங்க வந்து இவங்களால நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க, நிறைய உயிர்கள் போயிருக்கு, இல்லை நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷன் தான் கன்சியூமர் மூவ்மெண்ட். இந்த ரைட்ஸும் அஸ் எ கன்சியூமராக கவர்மெண்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒவ்வொரு கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாகவும் இருக்குது. இப்போ ஒரு ஒரு ப்ராப்ளம் நம்ம ஃபேஸ் பண்ணுறோம், நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னா நம்ம சுற்றி எத்தனை பேர் ஏமாந்தாங்க, எத்தனை பேர் அவங்க ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுட்டு ஒரு ரெஸ்பான்சிபிள் எடுத்து ஒரு ஜாயிண்ட் ஆக்ஷனாக நம்ம அவங்களுக்கு எதிராக எடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, கன்சியூமர் மூவ்மெண்ட் எதனால, இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட் வந்து தேவையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தேவை. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய கன்சியூமர் வந்து ஏமாத்தப்படுறாங்க, தெரியாமலே ஏமாந்து போகிறாங்க. நம்ம வந்து சில நாலேஜ் இருக்கிறவங்க கரெக்டாக கண்டுபிடிச்சிருவாங்க, ஆனால் சில பேர் வந்து தெரியாமலே ஏமாத்தப்படுறாங்க. ஸோ ஸோ இந்த மாதிரி டைமில் எல்லாமே இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் திங் வந்து என்ன ரொம்ப முக்கியமான விஷயம்னா, நம்மளோட ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியை நமக்கு உணர்த்தும் இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட். நமக்கு வந்து இதுக்கு எதிராக நமக்கு போராடுறதுக்கு ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்றத நம்மளால உணர முடியும். நெக்ஸ்ட் திங், டேக் ஆக்ஷன்ஸ். அது அந்த ஒரு தவறு நடந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிராக நம்ம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு, கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு, தவறு செய்கிறாங்கன்னா அதை எதிர்த்து நிற்கிறதுக்கு, அந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஒரு தைரியம் கொடுக்கும் இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட். ஸோ அதே மாதிரி கன்சியூமர் மூவ்மெண்ட் மூலியமா நம்ம இன்ஃபர்மேஷனும் நிறைய ஷேர் பண்ணலாம். இப்போ ஒரு நியூ ப்ராடக்ட் இருக்கு, என்னென்ன கன்சியூமர் லா இருக்கு, என்ன ஸ்கீம்ஸ் இருக்கு, ஸோ அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்றதுக்கும் இந்த கன்சியூமர் மூவ்மெண்ட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் திங், இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்ம தெரிவிக்கலாம், அஸ் எ கன்சியூமரை நம்ம இன்ட்ரெஸ்டடா இருக்கும்,
ஒரு நம்ம கேள்வி கேட்கறதுக்கும் நம்ம கன்சியூமரா இருக்கும் அப்படின்றத வந்து நம்ம கவர்மெண்ட்டுக்கு வந்து நம்மளால காட்ட முடியும். ஓகேவா? ஸோ இந்த கன்சியூமர் மூமெண்ட், இந்த கன்சியூமர் ரைட்ஸை வந்து நம்ம ஊக்குவிக்கிற விதமா வந்து கவர்மெண்ட் வந்து கன்சியூமர் ரைட்ஸ் டேன்னு ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து 15th மார்ச் வந்து கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேல வந்து நம்ம நிறைய ப்ரோக்ராம்ஸ் கன்சியூமர் ரிலேட்டடாக நம்ம இப்போ இந்த லெசனில் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்க கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் வந்து எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் திஸ் லெசன், consumer education. So thank you.